ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்டி சிஏடி சார்ட்டை தான் வந்து இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் வீடியோஸ் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் உங்கள் தாட்ஸை வந்து தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். டவுட்ஸ் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து அதை கிளாரிஃபை பண்ணுவோம். இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோடு பார்த்தீங்கன்னா 3999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் மாறப்போகுது. ஸோ வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க, கொஞ்சம் சீக்கிரமாக வந்து அந்த ஸ்டெப் எடுங்க. சரிங்களா? இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நேற்று வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிசி வந்து அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம். பிடிசி சார்ட்டு அதில் வந்து நம்ம நேற்றே வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். இது அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்ட்டு அந்த வீடியோவை அப்படியே செக் பண்ணிக்கோங்க. பார்க்கலனா கூட தாராளமாக அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. அது இன்றைக்கி என்ன நடந்திருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். நேற்றே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. ஓகே, இது வந்து நேற்றே நான் வந்து சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் வந்து டார்கெட் போகும் அப்படின்ட்டு வீடியோவில் நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். ஸோ அது நேற்றே அடிச்சிருச்சு. பட் நேற்று நம்ம வந்து அந்த டைமில் இல்லை அப்படின்றதுனால இது பண்ணல. அப்படி பார்த்தா கூட நமக்கு இந்த டார்கெட் வந்து இப்போ அச்சீவ் ஆகிடுச்சு. சரிங்களா? அதை ஒரு சின்ன காட்டணும் அப்படின்றதுக்காக இது பண்ணோம். இப்போ இன்னொரு விஷயம் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 15 மினிட்ஸில் நம்ம அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு பேர்ஸ் வந்து இது பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து 15 மினிட்ஸ் உங்களுடைய உங்களுக்கு பிடிச்ச பேர்ஸ் தான் வந்து மெயினாக வந்து நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? எனக்கு வந்து மேஜரான பேர்ஸ் வந்து இந்த மாதிரியான பேர்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். இதே நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எது ஒரு ரொம்ப நல்ல சக்சீடாக அமையுதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பேர்ஸ் எல்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது பண்ணிங்க. இதை ஃபாலோ பண்ணுறதுனாலும் தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து கொஞ்சம் மேஜரான ஒரு பேர்ஸு. இதில் வந்து வால்டேல் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து நம்ம நார்மல் வீடியோக்குள்ளே போய் இது வந்து யூஎஸ்டி சிஏடியோட 4 ஹவர் சார்ட்டு. சரிங்களா? 4 ஹவரில் முதல்ல என்ன ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணோம். 4 ஹவரில் நமக்கு கிடச்சிருக்கிற ட்ரெண்டு பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்டில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? அப் ட்ரெண்டில் இருக்கிறப்ப நம்ம லுக் ஒன்லி ஃபார் பை தான். சரிங்களா? இது என்றைக்கும் வந்து மாறாது. லுக் ஒன்லி ஃபார் பை. ஸோ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம இங்கே பார்க்கணும். பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ஆல்ரெடி வந்து இந்த ஆர்டர் பிளாக் வந்து நம்ம கம்யூனிட்டியில் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் அகைன் நம்ம போய் அதை பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? இது டார்கெட் அடித்ததுக்கப்புறம் நேற்று தான் நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு, நம்ம எப்படி போஸ்ட் பண்ணோம் அப்படின்றது இந்த இதில் பார்க்கலாம். சரிங்களா? இதுதான் டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி அப் ட்ரெண்டுன்னு நம்ம ஆல்ரெடி வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ வந்து ஜோன் மார்க்கிங்ஸும் நம்ம வந்து நீட்டாக கொடுத்தாச்சு. சரிங்களா? ஜோன் மார்க்கிங்க்கு அப்புறம் இப்போ அதை எப்படி நம்ம வந்து கேட்ச் பண்ணோம் அப்படின்றது வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ 4 ஹவர்ஸ் ஜோனுக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து வருது. 4 ஹவர்ஸ் ஜோன் வந்தோடனே மார்க்கெட்டில் நம்ம வந்து டைம் ஃப்ரேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சரிங்களா? டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஸ்வீப் வந்துருச்சு. இது ஸ்வீப் அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம வழக்கமாக சொன்ன மாதிரி தான். சரிங்களா? ஒரு சோர்ஸ் வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆகணும். அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து நமக்கு வரணும். சரிங்களா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரே வந்துருச்சு. சரிங்களா? ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்ததுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற ஆர்டர் பிளாக் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையே நமக்கு ஒரு லிக்விடிட்டியோட ஒரு ஆர்டர் பிளாக் வந்துருச்சு. இம்பேலன்ஸோட ஒரு ஆர்டர் பிளாக் நமக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்லேயே நம்ம டேரெக்டாக என்ட்ரி போட்டுக்கலாம். கொஞ்சம் நம்ம ப்ரிகாஷனுக்கு நம்ம அந்த லோக்கு கீழே நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? 4 ஹவர்ஸ்க்கு இப்போ டேரெக்டாக ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். 4 ஹவர்ஸில் வந்து இந்த இடம் வரைக்கும் நம்ம டார்கெட் வைக்கலாம். இங்கேயே பார்த்தீங்கன்னா முன்னாடியே இதுவே உங்களுக்கு வந்து TP1 கன்சிடர் ஆயிரும். ஏன்னா ஒரு இம்பேலன்ஸோட ஒரு ஆர்டர் பிளாக் இந்த இடத்துல நமக்கு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா TP2 இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு லிக்விடிட்டி ஆக்சஸ் இருக்குது. இது வந்து TP3. சரிங்களா? TP3 இந்த இடத்துல அதுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழேயே ஒரு இம்பேலன்ஸோட ஒரு பிளாக் இருக்குது. சரிங்களா? இதனால் வந்து நம்ம 1 2 3 3 TPயை இதை வந்து பிரிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ TP1 TP2 TP3 மூணுமே வந்து நீட்டாக கவர்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? இந்த இடத்துலையே வந்து முடிக்க வேண்டியது. ஓகே, TP3 ஆக்சுவலாக இந்த மிஸ்டேக்கு நான் முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன். ஒரு இம்பேலன்ஸ் கேண்டில் இருக்குன்னா அந்த கேண்டலோட எண்டிங்கில் கொண்டு போய் வைக்கக்கூடாது. சரிங்களா? அந்த கேண்டிலுக்கு முன்னாடி இருக்கிறதுலையே வந்து நம்ம வைக்கணும். இப்போ இந்த இடத்துல முன்னாடின்னு பார்த்தோம்னா இந்த எண்டிங்லேருந்து இதுதான் வந்து முன்னாடி. சரிங்களா? இது வரைக்கும் வச்சோம்னாலே நமக்கு போதுமானது. அதுவே பார்த்திங்கன்னா மார்க்கெட்
ஒரு 2-3 பிப்ஸ் அடிக்காமையே கீழே இறங்குது. சரிங்களா? அதனால கொஞ்சம் முன்னாடி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ட்ரேடோட ஆர்ஆர் பார்த்தோம்னா 1:13. சரிங்களா? இங்கே TP1 அப்போவே நம்ம வந்து பிரேக் ஈவன் பண்ணிடணும். TP2 அப்படின்றப்ப நம்ம 75% வந்து வெளியே எடுக்கிறது நல்லது. சரிங்களா? TP3 அப்படின்றது ஓகே தான். அதுக்கு மேலே உங்களுடைய இஷ்டம் தான். பிரேக் ஈவன் மட்டும் நீங்கள் விட்டாலும் விடலாம், இல்லை அதுக்கு மேலே நீங்கள் வெளியே எடுக்கிறதுனாலும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இதுதான் வந்து இன்னத்த வீடியோ. ஓகேங்களா? இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் நம்ம சொல்லணும் அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கோர்ஸும் வந்து அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999க்கு அவைலபிள் இருக்குது. வேணுங்கிறவங்களுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.